வெல்கம் டு வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் ஆடியோ சம்மரி பார்ட் 1. இன்னைக்கு எந்த ரெண்டு விஷயத்தோட அர்த்தத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்க போறோம்னா, முதல் வார்த்தை சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது திருப்தி. ரெண்டாவது வார்த்தை கண்டென்ட்மெண்ட், அதாவது மனநிறைவு. சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தினா என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி நினைக்கிறோம், ஆசைப்படுறோம், ஒரு டார்கெட்டை அடையணும்னு சொல்லி நினைக்கிறோம், அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம். இது நடக்கும்போது உள்ள ஒரு சந்தோஷம் உருவாகும், அதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி அடைகிறது. சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி தற்காலிகமானது. ஏன்னா எப்பெல்லாம் ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி நினைச்சு அதை அடையிறோமோ அப்ப மட்டும்தான் இந்த சந்தோஷம் இருக்கும். திருப்தி நம்ம வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து அச்சீவ் பண்ணிட்டே இருக்கணும், தொடர்ந்து சக்சஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பைக்கு, காரு, வீடு, கோல்டு, சின்ன வயசுல சைக்கிள், விளையாட்டு ஜாமான், இந்த மாதிரி ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சு எதை நம்ம வாங்கியிருந்தாலும் சரி, வாங்கின அன்னைக்கு இருந்த சந்தோஷம் தொடர்ந்து இருக்குமான்னு கேட்டாச்சுன்னா கேள்விக்குறி. ஸோ இதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. இப்போ ரெண்டாவது கண்டென்ட்மெண்ட், மன நிறைவுனா என்னன்னா, இப்போ இருக்கிற நிலைமையில என்ன இருக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிறது. நமக்கு இப்போ இது கிடைச்சிருக்கேன்னு சொல்லி நன்றியோட இருக்கிறது. வெளியே இருக்கிற எந்த பொருளையோ விஷயத்தையோ பொறுத்து கண்டென்ட்மெண்ட் இருக்காது. கண்டென்ட்மெண்ட் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற மனநிலை. இது அதிக நேரம் இருக்கக்கூடியது, நம்ம பழக பழக நீடிச்சு நிற்கக்கூடியது. எக்ஸாம்பிள், விருந்தாளி வீட்டுக்கு போயிருக்கிறோம், அங்க நம்மளுக்கு சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். டீ, காஃபி, பிஸ்கெட்டை கொடுத்து அனுப்பி விட்டாங்க அப்படின்னா, சரி நம்மளுக்கு டீ, காஃபி, பிஸ்கெட் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி அதை சந்தோஷமா ஏத்துக்கிறது தான் கண்டென்ட்மெண்ட். ஸோ கண்டென்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஆழமானது, மன நிறைவு. ஸோ வெளியே எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்த்து இது இருக்காது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெம்பரவரி, அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும், நம்ம நினைச்சதை அடையும் போது மட்டும்தான் இருக்கும். இது ரெண்டுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவர் சொன்னது, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி அங்கு. ஸோ அருளையும் பொருளையும் எப்படி பேலன்ஸ் பண்ண தெரியணுமோ அதே மாதிரி கண்டென்ட்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் பேலன்ஸ் பண்ண நம்மளுக்கு தெரியணும். எந்த தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, அடுத்தது நம்ம புதுசா என்ன பண்ணலாம், மக்களுக்கு என்ன தேவைப்படும், தொழில ஒரு விஷயத்த பண்ணி திருப்தி கிடைச்சதுன்னா அடுத்தது என்ன பண்ணா திருப்தி கிடைக்கும், அடுத்தது என்ன பண்ணா திருப்தி கிடைக்கும் சொல்லிதான் தொழில்னாலும் சரி வேலைனாலும் சரி நம்ம பண்ணணும். அப்பந்தான் நம்ம பிசினஸ்ல நிலைச்சு நிக்க முடியும். அப்டேட் ஆயிட்டு இருக்கும் போது தான் நமக்கு அதுல இருந்து காசு வரும். ஆனா அதே நேரம் நாளைக்கு நான் இந்த தொழில நினைச்ச விஷயத்த அடைஞ்சு திருப்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக, எக்ஸாம்பிள் இன்சென்டிவ் வேணும், டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்சென்டிவ் டார்கெட் மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இன்னைக்கு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் இல்லாம போயிடும். இன்சென்டிவ், டார்கெட், காசு, வாழ்க்கை முக்கியம் தான். அதே நேரம் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கிடைச்சதை ஏத்துக்கிட்டு மன நிறைவோட வாழ்றதும் முக்கியம். கோல்ஸ், அச்சீவ்மெண்ட், ரிவார்டு, வளர்ச்சி, இது எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. இதுவே மன அமைதி, நீடிச்ச சந்தோஷம், நிலையான உணர்வுகள், பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே கண்டென்ட்மெண்ட், மன நிறைவுல வரும். இது ரெண்டையும் சரியா பேலன்ஸ் பண்ண நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்க்கைன்னு சொல்லுவோம். இந்த கண்டென்ட்மெண்ட்டும் சரி, சாட்டிஸ்ஃபேக்ஷனும் சரி, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வித்தை இருக்கு. அது என்னன்னா, நமக்குன்னு சொல்லி நிலைப்பாடு இருக்கும், கோட்பாடு இருக்கும், நம்பிக்கை இருக்கும், பேஷன் இருக்கும். அப்படி எதுவும் இல்லைன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். அதாவது எதை நம்மளால மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமோ, எதை நம்ம கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவோமோ, இதை நான் இயல்பா பண்ணுவேன், அசால்ட்டா பண்ணுவேன், மக்களுக்கு உதவியா இதை கொடுக்க சொன்னா நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், டயர்டே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குதோ அதை தைரியமா பண்ண ஆரம்பிக்கணும். இந்த லைஃபுக்குன்னு சொல்லி ஒரு பர்பஸ் இருக்கு, உயிருக்குன்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு அதன்படி செயல்படணும். இதன்படி செயல்பட்டோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தியும் அதிகமா இருக்கும், கண்டென்ட்மெண்ட், மன நிறைவும் அதிகமா இருக்கும். பர்பஸோடையும் அலைன் ஆயிட்டோம் அப்படின்னா கண்டென்ட்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா பூர்த்தி, பூரணத்துவம், ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம்ல கண்டென்ட்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் போனஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இதை செயல்படுத்தினா வாழ்க்கை மாறும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ செயல்படுத்துங்க. அதே நேரம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த நல்ல விஷயத்த கொண்டு போய் சேருங்க. ஒரு லிங்க் தான், 5 செகண்ட் தான். இவ்வளோ நேரம் இந்த ஆடியோ கேட்ட உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அன்டில் நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் ஆடியோ சம்மரி, நான் உங்க மிதுன், C-Cube சேஞ்ச் மேக்கர்.